ரொம்பவே பிரபலமான குணச்சித்திர நடிகராக இருக்கீங்க. 200க்கும் மேற்பட்ட படங்கள் எல்லாம் பணியாற்றிருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் கேரக்டர்னாலே சாரை தான் சூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ரோலுக்குனே பிரபலமாக இருக்கீங்க. ஆனால் இந்த திரை வாழ்க்கையை ஆரம்பிச்சது ஒரு உதவி ஒளிப்பதிவாளராக தான். அந்த அனுபவத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் ஃபஸ்ட்டு திரு ராஜுமன் அவர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன் தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ரவிகேத்தன் சார்கிட்ட கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ரவிவர்மன் சார்கிட்ட கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். அப்போ அலைப்பதிவில் மணி சார் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படி 200 படத்துக்கு மேலே இருக்குது. அண்ட் இப்போ மணிரத்னம் சார் கூட ஒர்க் பண்ணுற அனுபவம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா செட்டு சைலண்ட்டாக அப்படி இருக்கிற இடம் டிசிப்ளினாக இருக்கணும்னு. உங்களுக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ பொன்னியின் செல்வனில் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? இல்லை, அலைப்பதிவில் நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, நடிகனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் பாண்டிச்சேரியில் வந்து லைன் ப்ரொடியூசர் படங்களுக்கு. அதுக்கப்புறம் சாருடைய எல்லா படங்களுக்கும் நான் பாண்டிச்சேரியில் வந்து லைன் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 35 டேஸ்க்கு மேலே சார் கூட நான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது சொல்ல முடியாத ஒரு அனுபவம். அது இட்ஸ் எ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. இல்லை, ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள், பொன்னியின் செல்வன் ஸ்பாட் பற்றி. ஏன்னா அதோட விழாவுக்கான மேடையில் எல்லாருமே ஒவ்வொரு விதமான இதை பகிர்ந்துக்கிட்டாங்க. உங்களுக்கு அந்த செட்டில் எப்படி இருந்துச்சு, அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி? அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு கொரோனா பீரியட். அது பார்ட் 1 பண்ணுறப்ப கொரோனா பீரியடு ஷூட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன். அது அப்போ பாண்டிச்சேரியில் வந்து ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட டீம் வந்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கும் கார்பெண்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து கொரோனா டெஸ்ட் பண்ணுறப்போ கொரோனா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 400-500 பேர் மறுநாள் அசம்பிள் ஆகணும். ஸோ ப்ரீ ஒர்க் நடந்துட்டு இருக்கிறப்ப செட்டில் இருக்கிறவங்க மெஸ்ஸு, ப்ரொடக்ஷன், செட் டிபார்ட்மெண்ட்டு எல்லாரையும் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ மறுநாள் ஷூட்டிங் பண்ணணும். இது பண்ணுறதா வேணாமான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன். திருப்பி எல்லாம் வந்துட்டாங்கன்னா திருப்பி அப்போலாம் ஒரு கொரோனா டெஸ்ட்டுக்கு வந்து 3000 rupees. திருப்பி 500 பேருக்கு டெஸ்ட் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஐஸ்வர்யா ராய், பிரபு சார், ரவி, இப்படி ஜெயம் ரவி, இப்படி எல்லாமே பெரிய குரூப்ஸு, பிரபு சார். ஸோ இவங்க திருப்பி அசம்பளம் ரொம்ப கஷ்டம். அப்போ சார் கேட்டாங்க, இல்லை சார் தைரியமாக பண்ணலாம், என்னது விளையாடுறீங்க, ப்ரொடக்ஷன் கிடையாது, செட்டில் கிடையாது, மெஸ்ஸு கிடையாது, எப்படி பண்ணலாம் சார்? பெருசாக பணிவிடையெல்லாம் செய்ய முடியாது. பட் ஆல்ரெடி எங்கள் லோக்கலில் ஒரு 10-15 பேர் உள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, வித் டெஸ்ட்டோடு பண்ணிட்டு அவங்கள வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் சார். அது ஷூர் அப்படின்னாங்க, பண்ணலாம் அப்படின்னு. ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேருக்கு அங்கங்கே ஃபுட்டு வச்சுருவோம். என்னுடைய ஃப்ரெண்டோட ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு, கார்த்திக் ஹோட்டலு. அவங்க ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து 50 பேருக்கு 10 இடத்துல பிரித்து வச்சுருவோம். அவங்கவுங்களே போட்டு சாப்பிட்றணும். அப்புறம் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா க்ளீன் பண்ணுறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. கொரோனா பீரியட் யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க, கடைகள் திறந்துருக்காது, வெசல்ஸ் கிடைக்காது. ஸோ அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழல் தான் அந்த ஷூட்டிங் பண்ணி முடித்தோம். அது வந்து ஒரு லைஃப் டைம் ஒரு கிரீன் மெமரி. மணி சார் கூட ஒர்க் பண்ணுவோம். ஓகே சார், ஒரு கேமராமேன் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கீங்க, நடிகராக இப்போ இருக்கீங்க. உங்களுக்கு ஆர்வம் கேமரா மேலே இருந்துச்சா இல்லை நடிப்பு மேலே தான் இருந்துச்சா? இல்லை, நான் வந்து நடிப்பு தான் எனக்கு வந்து பிரதானமான ஒரு விஷயம். பட் எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட். 24 கிராஃப்டில் நான் ஒர்க் பண்ணுவேன். பட் முதன்மையாக பார்த்தீங்கன்னா நடிப்பு தான். நான் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஸ்கூல் ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இப்போ நீங்கள் நடித்த எல்லா படங்களையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட், இப்போ மாமன்னன் போன வருஷம் ஒர்க் பண்ணீங்க, 2023 மாரி செல்வராஜ் ஒரு வளர்ந்து வர்ற இயக்குனர். அவர் கூட இப்போ மணிரத்னம் சார் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க, மாரி செல்வராஜ் வளர்ந்து வர்ற இயக்குனர். அப்புறம் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சது உங்களுக்கு? செட்டில் தான் கேட்குறேன். அதாவது நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப, ஐ மீன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிக்கிற ப்ரொஃபஸர் இருந்தது, அந்த ஸ்பேஸில் நீ என்னவா இருக்க, உன் கேரக்டர் என்னவோ அதுவா நீ இரு, எந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இந்த கம்பெனியில் எம்டியாக இருந்தேன்னா எம்டி கேரக்டர். ஒரு நடிக்க போனோன்னா நான் வந்து ஆர்டிஸ்டாக இருப்பேன். நான் கோஆர்டினேட் பண்ண போனேன்னா ஒரு லைன் ப்ரொடியூசராக இருப்பேன். எனக்கு வந்து மணி சார் படம் கோஆர்டினேட் பண்ணுறதும் ஒரே விஷயந்தான், மாரி செல்வராஜ் செலக்ட் பண்ணுறதும் ஒரே விஷயந்தான், ராமநாதன் படம் செலக்ட் பண்ணுறதும் ஒரே விஷயந்தான், ஹாலிவுட் படங்களுக்கும் ஒரே விஷயம். ஏன்னா என்னுடைய ஜாப்ன்றது இவங்களுக்கு இப்படி அப்படின்னு ஒர்க் பண்ண எனக்கு தெரியாது. எனக்கு கொடுத்தப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி 100% பர்ஃபெக்டாக பண்ணணும். அது சின்ன டைரக்டர், பெரிய டைரக்டர், புது டைரக்டர், பழைய டைரக்டர்லாம் எனக்கு தெரியாது. இப்போ பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் அப்படின்னாலே சார் தான் அந்த இடத்துல கோஆர்டினேட் பண்ணுற அந்த இதாக இருக்கீங்க. இப்போ லோக்கலில் இஷ்யூஸ் வரும்ல, சில பேர் ப்ராப்ளம் பண்ணுறது, இல்லை மாமூல் கேட்குற சம்திங் இடத்துக்காக, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கா? இல்லை வந்தப்போ எப்படி ஃபேஸ் பண்ணீங்க சார்? இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் ஜாலியெல்லாம் உட்காந்துருக்க முடியாது. பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்போம், எல்லாம் நிம்மதி போக டக்குன்னு ஒரு இஷ்யூ வரும். அந்த ஸ்பாட்டில் இஷ்யூ எப்படி வேணாலும் வரும். அது இப்படி தான் இஷ்யூ வருதுன்னு சொல்ல முடியாது.
டக்குன்னு ரோடை பிளாக் பண்ணி ஒரு ஷார்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸ்கூலுக்கு பையனை கூப்பிட்டு போவாங்க. அந்த 5 மினிட்ஸில் வந்து குழந்தைய கொண்டு விடணும். குழந்தைய கொண்டு விடலைன்னா ஸ்கூல் உள்ளே சேர்க்கலன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் பேரண்ட்ஸ் 2 பேரும் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைய யார் வச்சுக்கிறது? அப்போ அந்த டைமில் அந்த பேரண்ட்டை வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணணும். நான் உள்ளே போய் ஆகணும், நீ யார் நிறுத்துறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்புறம் நிறைய பேர் வந்து இப்போ நம்ம க்ரௌடெல்லாம் வருவாங்க, நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூப்பிட மாட்டோம், வேற ஒருத்தவங்க கூப்பிட்டு வந்திருப்பாங்க, நம்ம பே பண்ணிப்போம், அவங்க பே பண்ணாமல் போவாங்க. அப்போ நிறைய ரோட்ஸில் நடக்கிறப்ப எப்படி வரும்னே தெரியாது இஷ்யூஸ். சின்ன சின்ன இஷ்யூ ஆனால் டக்குன்னு பெருசாகும். ஆனால் டக்குன்னு ஆஃப் பண்ணி சாரி சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஷூட்டிங் பண்ணுறப்ப பப்ளிக்கும் டிஸ்டர்ப் ஆகாமல் இவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகாமல் நான் லொக்கேஷன் பார்க்குறப்பே சொல்லுவேன், இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இட்ஸ் நாட் அவர் ப்ராப்பர்ட்டி, இட்ஸ் எ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. நாளைக்கு பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரோடு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஜாகிரஃபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரோடு கட் பண்ணி போகலாம். ஸோ இங்கே கட் பண்ணிட்ட ரோடு இப்படி போய்ட்டு அவங்க இப்படி போயிடலாம். அது போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, போனால் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்குமா, இப்படிலாம் ஜாகிரஃபி ஒர்க் பண்ணி தான் நான் ஷூட்டிங் பண்ணுவேன். சும்மா வாங்க எடுங்கலாம் சொல்ல மாட்டேன். சில இடத்துல கிடங்க இல்லை சார் இப்படி எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவேன் நான். இது இப்படி இந்த இடத்துல இப்படி எடுக்க முடியாது, இந்த டைமில் இப்படி எடுக்கலாம். மார்னிங் இப்போ சிக்னல் எடுக்கணும்னு வாங்க, நீங்கள் சிக்னல் எடுக்கணும் மார்னிங் ஒரு 5 o'clock அசம்பிள் ஆகி ஒரு 7 o'clock ரியல் சிக்னல் எடுத்துருங்க. ஏன்னா ஆஃப்டர் 7 o'clock பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பசங்க போயிட்டு இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, க்ரௌட் அதிகமாகிடும். ஒரிஜினல் க்ரௌட் நமக்கு நிற்க வச்சு ஷூட்டிங் எடுக்க முடியாது. ஸோ ஒரு 7 மணிக்குன்னா ஒரு 10 பேர் 5 பேர் போயிட்டு இருப்பாங்க, நின்று போவாங்க. இப்படி வந்து நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இப்படி தான் ஒர்க் பண்ணணும், இந்த இடம் இப்படி எடுக்கணும்னா இது இப்படி தான் ஒர்க் பண்ணணும். நம்ம நினச்ச பேர் அந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியாது. கொண்டாந்து விட்ட எல்லா டோட்டல் யூனிட்டை நிற்க வச்சுட்டு ஷூட் பண்ண முடியாது. மினிமம் க்ரௌடு, ஒரு கொரில்லா ஷூட் டைப்பு. இப்படி என்ன கேமரா சைட்லேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆர்டிஸ்ட்டு ப்ரொடக்ஷன் தெரியும், பட் என்ன ரெக்யர்மெண்ட் தெரியும், அது என்ன வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு தேவையில்லாதவங்களாம் அனுப்பி விட்ருவோம். ஏன்னா அசம்பிள் ஆகிறதுக்கு 200 பேர் தேவை. சினிமாவில் ஒரு பெரிய படம்னா அசம்பிள் பண்ணி இந்த மெட்டீரியல்ஸ் நகர்த்தி வைக்கிறதுக்கு ஷார்ட் போகிறப்ப 4 பேர் 10 பேர் இருந்தால் போதும். நடிக்கிறவங்க கேமராமேன் அவங்க இருந்தால் போதும். ஆனால் எல்லோரும் வந்து சம்டைம்ஸ் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களாம் சொல்லி நீங்கள்லாம் செட் பண்ணிங்களா, எட்டுக்கு போய்ட்டு கூப்பிட்டு நான் பார்த்துக்கிறேன், அங்கே யார் முக்கியமோ அவங்க மட்டும் இருந்தால் போதும். ஆனால் முடிஞ்சவொன்னே அந்த 150 பேர் வேலை தேவைப்படும், அப்போ கூப்பிட்டு எடுப்போம். அந்த எடுக்கிறது வைக்கிறது எல்லாமே வந்து ஒரு டைமிங் கால்குலேஷனில் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு இடத்த பிளான் பண்ணுறீங்கனாலும் திடீர்னு ஏதாவது இஷ்யூஸ் வரலாம். ஆம்புலன்ஸ் ரோடுன்னு இதுன்னு வரும்போது ஆம்புலன்ஸ் பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? இல்லை பார்ப்போம், நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கணும். ஆம்புலன்ஸு, ஸ்கூலு, அந்த மாதிரி விஷயங்களை எவ்வளோ பெரிய ஷார்ட்டாக வந்து நிறுத்திட்டு அனுப்பிடுவோம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான். அதுக்கு லாஸ் அந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? அது லாஸ் இல்லை மேடம், பப்ளிக்கில் எதாவது நடக்குன்னு சொல்லி தான் பண்ணுவோம். இட்ஸ் நாட் லாஸ். ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஆம்புலன்ஸை போய் நிறுத்திட்டு ஷார்ட் எடுக்க முடியும். ஏன்னா அந்த ஆம்புலன்ஸில் போகிற அந்த ஆத்மா வந்து 10 செகண்ட் லேட்டாக போச்சுன்னா உயிர் போயிடும். இப்போ நம்ம 10 செகண்ட் லேட்டாக இருக்கிறது ஷூட்டிங்கில் ஒன்றும் உயிர் போயிடாது. ஸோ அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துருந்தால் காப்பாற்றிருக்கலாமே, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி காப்பாற்றிருக்கலாமே. அந்த 2 மினிட்ஸ் நான் வந்து இங்கே நிறுத்தி அனுப்பணும்னு வச்சுங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ வந்தால் காப்பாற்றிருக்கலாமான்னு சொன்னால் அதை விட குடும்பம் ஒன்றுமே இல்லை. ஸோ என் லைஃப் டைமில் அது மாதிரி ஆம்புலன்ஸ் நிறுத்தது கிடையாது. ஸ்கூல்ஸ் டைமில் க்ளீனாக சொல்லிவிடுவோம், சார் நீங்கள் 5 மணிலேருந்து எடுக்க ஆரம்பிங்க, 6-7 மணிக்கு அந்த ஸ்கூல் வந்து 8 o'clock அப்படின்னா 7:30 வருவாங்கன்னு தெரியும். 7:30 to 8 வந்து நீங்கள் பிரேக் விட்டுருங்க, நம்ம டிஃபன் சாப்பிட்ருவோம், அப்படி ஷூட். இப்படி வந்து 100% பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிவிடும். இல்லை, என்னுடைய தந்தை வந்து ஒரு நாடக நடிகர். என் தந்தையை பார்த்து வளர்ந்தவன். என் தந்தை தான் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல் எல்லாமே. எங்கள் தாத்தா வந்து நிறைய கதைகள்லாம் எழுதியிருக்காங்க. அவங்க இண்டஸ்ட்ரி உள்ளே வர முடியல. நான் 3வது தலைமுறை. சினிமா வந்து ஆசைப்பட்டது எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா ட்ராமா போட்டு சினிமாவில் வர முடியல. நான் 3வது தலைமுறை. உள்ள வந்தப்போ எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குல்ல சார், ஒரு கேமராமேனா உள்ள வந்தீங்க, பட் ஸ்டார்டிங்ல salary பெருசா இல்லைன்னா உங்களை பார்த்துக்கிறதுக்கு, உங்களோட பர்சனல் இதுக்காக சமாளிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணீங்க? நான் 15 வயசுலேயே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷாப், லெண்டிங் லைப்ரரி, கேசட்லாம் வாடகைக்கு வர்றது, கோயில் திருவிழாக்கள் போய் படம் போடுறது. 4 படம் போட்டால் 150 ரூபா. பசங்க நான் காலேஜில் படிச்சிருந்தேன், நான் காலேஜில், பட் கடை நடத்திட்டு இருந்தோம். இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களாம் போயிட்டு வருவாங்க. 20 ரூபா இப்போ பெரிய காசு. 85ல் கோயிலுக்கு போய்ட்டு வந்தாங்க, நைட்டு அவங்க போய்ட்டு வந்தாங்கன்னா 20 ரூபா அவங்க டிப்ஸ் கொடுப்பாங்க. இப்படி நான் வந்து 15-16 வயசில் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன். நான் இங்கே வர்றப்போ ரெண்டு வீடியோ ஷாப் இன் பாண்டிச்சேரி. ஸோ எனக்கு இன்கம் வந்து ஒரு பிஸ்னஸ் சைடில் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. அதனால் வந்து அந்த ஸ்ட்ரகிள் நான் போகல.
ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி அந்த மாதிரி இருந்தீங்க? ஏன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து மின்சார கனவு படத்துல அசிஸ்டன்ட் கேமராமேனா ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் போன இடங்கள்ல ரிஜெக்ஷன் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்க? இல்லை, நான் ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஸ்கூல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் முடித்த உடனே ஒரு ஃப்ரெஞ்சு படம் வந்துச்சு, த லாஸ்ட் போர்ட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் வந்து அங்கேயே பாண்டிச்சேரியில் வந்து லோக்கல் மேனேஜராக ஒர்க் பண்ணேன் நான். அப்போயே இந்த ஒரு 60 நாள் ஷூட்டிங் அது. ஐ காட் த வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கேம்ப் உள்ளே போய் கற்றுக்கிட்ட மாரி ஒரு பேக்கேஜாக எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன். ஸோ ராஜமௌழி சார்ட்ட வந்தேன். ஐ நோ மை ஸ்டேட்டஸ், என்னுடைய தகுதி எனக்கு நல்லா தெரியும். இப்போ ராஜமௌழி சார் காரில் போகிறேன்னா கூட போகணும்னு ஆசைப்பட மாட்டேன். அவங்க இன்னும் நம்ம பக்கத்தில் நின்று வேலை வாங்கிக்கிறாங்களோ அவ்வளோதான் நம்ம தகுதி. அதுமாரி சினிமாவில் வந்து நம்முடைய தகுதி எங்கேன்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு எப்பயுமே எங்கேயுமே பிரச்சனை வராது. சார், தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா இயக்குநர்களுக்கும் உங்களை பார்த்தா இன்ஸ்பெக்டர் ரோலுக்கு மட்டும் தான் செலக்ட் பண்ணணும்னு தோணுது. வேற யாரும் இல்லாமல் இல்லையா, இல்லை உங்கள் மீசா அவ்வளோ கம்பீரமாக இருக்கிறதுனால உங்களை சூஸ் பண்ணுறாங்க? இல்லை, இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சக்கூடாது. ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் ஆகிட்டா அதே தான் கொடுக்குறாங்க. இப்போ எனக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. கூப்பிட்டு போன தட்டி உன் போலீஸாக ஒர்க் பண்ணானே இப்படி மாற்றி ஒன்று எடுக்கலாம் பண்ணுறதுக்கு ஃபியூ டைரக்ட்ஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. மீதி பேர் வந்து இன்ஸ்பெக்டர் ரைட்டு அந்த கேரக்டராக இருப்பான். இப்போ ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, அந்த கேரக்டர் அவங்களுக்கு கூப்பிடு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதுமாரி ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுத்துட்றாங்க. யாருக்கும் டைம் இல்லை. கூப்பிட்டு உட்கார வச்சு உனக்குள்ளே என்ன இருக்குது, இவனை இப்படி வித்தியாசமாக மாற்றி காமிக்கலாமா அப்படின்ற அளவுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. அந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது திரைத்துறையில் உங்களுக்கு பெரிய குறையாவே என்னைக்காவது தோணி இருக்குதா சார்? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் பரிணாமங்கள் நிறையா இருக்கும். கண்டிப்பாக சில பேருக்கு ஒரே மாதிரி தான் நடிக்க தெரியும். இப்போ எனக்குன்னா நவரசமும் பண்ண தெரியும். பட் நம்மளை கூப்பிட்டு மீன்ஸ் இந்த பையனை இப்படி பண்ணலாமோ, ஏன்னா நம்ம வந்து களிமண் மாதிரி இதை வந்து குரங்கா பிடிக்கலாமா பிள்ளையரா பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் முடிவு பண்ணணும். ஸோ ஒரு ஆக்டரோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டரோட கையில் இருக்குது. ஸோ அவனுடைய பொட்டன்ஷியலை வந்து ஹவு டு யூட்டிலைஸ் அப்படின்றது டைரக்டர் தான் முடிவு பண்ணணும். அப்போ அசிஸ்டன்ட்ஸ் அவங்களுக்கு வந்து கூட ஹெல்ப் பண்ணணும். இப்போ வந்து நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இன்ஸ்பெக்டர்னா இந்த கேரக்டர் பண்ணிடலாம், ரவுடி கேரக்டர் இது பண்ணலாம், போலீஸ் கேரக்டர் இந்த பண்ணிடலாம், வக்கீல் கேரக்டர் இந்த பண்ணலாம், முடிச்சுருக்காங்க. அப்போ கூப்பிட்டு உட்கார வச்சு நீ நடிக்க வச்சு வேறு என்ன தெரியும் கேட்டு பண்ணுற அந்த இது போயிடுச்சு. முன்னெல்லாம் வந்து பர்சனலாக கூப்பிட்டு நடிக்கலாம் வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அந்த கலாச்சாரமே ரெஃபரன்ஸ் கலாச்சாரமாக போயிடுச்சு. ஓகே சார். அண்ட் பாலா சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ் வந்தாலே நமக்கு இன்னும் இப்படி பண்ணுறாரு, எப்படி இந்த ஹீரோ இதில் ஆக்ட் பண்ணாரு அப்படின்லாம் நமக்கு தோணும். ஆனால் அந்த பாலா சாரே வணங்கான் செட்டில் உங்களை எதுவுமே சொல்லாமல் சிங்கிள் டேக்லேயே ஓகே பண்ணதா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கீங்க சார். அது எந்த மாதிரி வித்த சார், அவரை எப்படி இது பண்ணீங்க? இல்லை, இப்போ என்னென்னா இயக்குநர்கள் என்ன கேட்குறாங்கன்றத நம்ம ஷார்ப்பாக கவனிக்கணும். நம்மகிட்ட வந்து பலவிதமான விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதை வந்து அந்த வரமுறைக்குள்ளே கொண்டு வரதுக்கு நமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் ஒன்று ஓவராக பண்ணுவோம், இல்லாட்டா கம்மியாக பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு டம்ளர் காஃபின்னா மாஸ் கரெக்டாக இது பண்ணுவோம். புதுசாக போட்டு 2 கண்டி போடுவோம், 1 கண்டி சர்க்கரை இருக்கிறதுக்கு நிறையா போட முடியாது, இல்லைன்றதுக்கு கம்மியாக போட முடியாது. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அதனுடைய மெஷர்மெண்ட் தெரியணும். இந்த இடத்துக்கு இவ்வளோதான் சொல்லிட்டு அது கற்றுக்கிறதுக்கு டேக் டைம். ஒன்று எந்தோ அதிகமாக கொடுத்துருவாங்க, இல்லை பயத்தில் கம்மியாக கொடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து வி ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பாலா சார் வந்து எல்லாமே நடித்து காமிச்சாங்க. நாங்கள் பண்ணது எல்லாமே பாலா சார் பண்ணது அப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்படி வந்து பெருமாள் பாபா பாபா பாபான்னு மனசில் நினைக்கிறோமோ, கடவுள் நினைக்கிறோமோ, அதுமாரி பாலா சார் பார்த்துட்டு அவர் வந்து அழகாக பண்ணி காமிச்சாங்க. அங்கேருந்து உள்ளே வர்றப்ப அந்த ரவுடிஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க, இதெல்லாம் இறஞ்சி கிடக்கும். அந்தாண்ட ஒரு ஆர்டிஸ்ட் உட்காந்துருப்பாங்க. 3 டைலாக் தான். இறஞ்சி கிடக்கிறத பார்த்து என்னடா இது, இவனு யாரா அவன் யார், இதான் டைலாக். இது அழகாக மாடலேஷன் பண்ணுறாங்க. வந்தோடனே ஒரு அதிகாரத்தோட எல்லாம் சரி என்னடா இது, அப்படியே அடுத்த எக்ஸ்பிரஷன் அந்த வாய்ஸ்லேயே மாத்திர என்னடா இது, யாரா ஆகணும், ரவுடிஸ் அவங்களுக்கு அவ்வளோதான், யாரா ஆகணும், அந்த டோன். அந்தாண்ட சூரிய சார் உட்காந்துருக்கு யாரா. அப்போ வந்து அது வந்து எனக்கு சுருன்னு மண்டையில் ஏறுது. அதில் வந்து நடிக்கிறதுக்கான பெரிய ஸ்கோப் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஆனால் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், வாய்ஸ் மாடுலேஷன், அவர் எவ்வளோ பெரிய ஜீனியஸ்ஸு. சின்ன சின்ன வார்த்தைகள் இது கேட்குறப்ப அங்கே ஆஃபீஸர்களுக்கு போலீஸ் நிற்கிறான் அடி, என்னடா இது அதிகாரத்தோர்னா யாரா ஆனால் என்ன இல்லை ரவுடிஸ் அவங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. ஒருத்தர் பார்க்குது வித்தியாசமாக இருக்கான், யாரா. இது வந்து அங்கே கற்றுக்கிட்ட விஷயம். நான் ஒரு இடத்துலையும் ஒன்று கற்றுப்போம். அதுக்கப்புறம் நான் சீரியல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைலாக் பேசுகிறப்ப கூட இதில் இப்படி மாடுலேஷன் பண்ணலாமா, இதில் இப்படி மாடுலேஷன் பண்ணலாமா, அண்ணன்கிட்ட பேசுகிறப்ப இப்படி பேசலாமா, அண்ணிகிட்ட பேசுகிறப்ப இப்படி பேசலாமா, பையன்கிட்ட பேசுகிறப்ப இப்படி பேசலாமா,
ஒய்ஃப்கிட்ட பேசுகிற இப்படி பேசலாமா, பாண்டியன்ட்ட பேசுகிற இப்படி பேசலாமா, ஸோ அது எந்த இடத்துல எப்படி மாடுலேஷன் பண்ணுறோம், ஓன் வாய்ஸ் தான் அது மாடுலேஷன் பண்ணி இங்கே நான் தான் டப்பிங் பண்ணுவேன். இங்கே யாரும் எங்கள் ஸ்டுடியோக்கு அனுப்ப சொல்லுவேன், உட்காந்து மாடுலேஷன் பண்ணி சொல்லி பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அவங்க ரியாக்ஷன்ஸ் போடுறாங்கல்ல, அதுக்கு டைலாக்லாம் இருக்காது, ஆனால் நானே டைலாக் போடுவேன். அது கண்டினியூ மிகையாகாமல் போடுவேன். இப்போ நான் வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பேன், உங்கள் 2 பேரும் ஃபேஸ் கட் பண்ணியிருப்பாங்க ரியாக்ஷன்ஸு, அப்புறம் அடுத்த டைலாக் வரும், நான் அதுக்கு கண்ணாப்பண்ணு பேச முடியாது. அதுக்குள்ளே சிங்க் ஆகிற மாரி இப்போ பேசுகிற டைலாக்கும் அடுத்தது பேச போகிற டைலாக்கும் சிங்க் ஆகிற மாரி 2 சின்ன டைலாக். ஏன்னா என்னுடைய முகம் அங்கே இல்லை, ஆனால் என்னோடய குரலை பதிவு பண்ணணும், ஏதோ ஒரு விதத்தில் பதிவு பண்ணணும். அப்போ என்னோடய குரலை பதிவு பண்ணணும். முடிக்காத பற்றியா திட்டுற மாதிரி பார்க்கலாம் பாரு, இப்படி ஏதாச்சும் அந்த சீனுக்கு தகுந்தாப்புல ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணி என்னுடைய குரல் பதிவு பண்ணுவோம். இது வந்து நான் பாலா சார்ட்ட கற்றுக்கிட்டது. அவர் எல்லாமே நடிச்சு காமிச்சார். அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலேருந்து வந்து பேசி சேரில் உட்காருறது, அது தனித்தனியாக ஷாட் வச்சுருந்தாங்க. சிங்கிள் ஷாட் பண்ணலாமான்னு கேட்டாங்க. சார் தாராளமாக பண்ணலாம் சார் அப்படின்னு. அவர் சார் வந்து ஆன் ஸ்பாட்டில் அப்படியே நடிச்சுக்கிட்டே போய் டைலாக் இம்ப்ரவைஸ் பண்ணுறாங்க. அவங்க பண்ணிட்டு அப்படியே உள்ளே போய் சேரில் உட்காந்தாங்க. சார் டெக் போயிடலாம் சார், ஏன்னா அது அப்படியே மண்டையில் வச்சுருக்கேன் நான், டெக் போயிடலாம் சார் அப்படின்னா. ரிஹர்சல் வாங்க சார் பார்த்துட்டேன் சார். அவர் என்ன பண்ணாரோ அதை அப்படியே அழகாக போய் பண்ணிட்டேன். அப்போ வந்து சூர்யா சார் பண்ணப்பையும் அந்த கேரக்டர் ஃபுல்லாக பண்ண 2 நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. நான் தான் பண்ணேன். ஒரு இடத்துல கூட சார் சீன் சொல்ல, என்ன இப்போ நான் பொய் சொல்ல உலகம் முழுவதும் பார்த்துருப்பாங்க, சாரும் பார்ப்பாங்க. முகம் மாறல, திட்டில், ஒன்றுமே சொல்ல, எல்லாமே சிங்கிள் ஷாட்டில் ஓகே பண்ணாங்க. அதே போல் சூர்யா சாருக்கு பதில் இவர் பண்ணார், நம்ம அருண்குமார் பண்ணார், அருண் விஜய் பண்ணார். அருண் விஜய் பண்ணுறப்பையும் சேம் கேரக்டர் சேம் இது நான் பண்ணேன். பலசனத்துலேருந்து எலர்ஜிக் போடலாம் மாதிரி என்னை கூப்பிட்டு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க, அதுலேயும் பண்ணேன். அதனால் வந்து அது ஒரு சுகமான சுமையான அனுபவம். இப்போ பாலா சாரை பற்றி வெளியில் பேசிக்கிறது நிறைய இருக்கும். அவரோட கேரக்டர்ஸ் ஸ்பாட்டில் அவர் இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், ரொம்ப ரூடு, ரஃப் அண்ட் டஃப். அப்படி நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்த பாலா சாரோட கேரக்டர் என்ன வந்துச்சு சார்? நம்ம பாலா சார் வந்து எக்ஸ்ட்ரீம் ஷார்ப்னஸ், எக்ஸ்ட்ரீம் ஷார்ப்னஸ். அவங்களுக்கு வந்து நடிக்க வந்து எடுக்கிறப்ப வேறு எந்த நினைவுகளும் சிந்தனை இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு கேரக்டர் அதில் நீங்கள் வந்து முழுமையாக தரலைன்னா அவரால் ஜீரணிச்சிக்க முடியாது. நீங்கள் அந்த கேரக்டர் வந்து கொள்றீங்கன்னு அர்த்தம். டென்ஷன் ஆவாங்களா ரொம்ப? ஆமாம், இப்போ ஒரு அந்த கேரக்டர் வரலன்னா எப்படி வந்து கன்வே ஆகும்? இப்போ நீங்கள் நடிக்கிறீங்க, நீங்கள் நடிக்கிறப்ப அந்த கேரக்டருக்கு நீங்கள் வந்து உயிரோட்டம் கொடுக்கலன்னா அதை எப்படி என்னால் அக்செப்ட் பண்ண முடியும்? நான் பாலாசர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு 30 2 30 முடிச்சு சொன்னப்போ ஒரு கோவம் வரப்போ சத்தம் பண்ணாது. இயற்கை நானும் அப்படி தான் பண்ணுவோம். நம்ம எதிர்பார்த்தா பர்ஃபெக்ஷன் வரலன்றப்போ பர்சனலாக எதுவும் கோவம் கிடையாது, ஸ்பாட்டில் மட்டும் அப்படி அந்த நேரத்தோட இதாக இருக்குது. இப்போ பிரேக், ஒரு சீன் முடிஞ்சு பிரேக் போகுதுன்னா அதை பற்றியே பேசுவாரா, இல்லை அதை விட்டுட்டு நார்மலாக அந்த மாதிரி தான்? ரொம்பலாம் பேச மாட்டாங்க. நம்ம போய் பக்கத்தில் ரொம்பலாம் பேசுறது. நான் ஷார்ட் சமயத்தில் போயிருக்கேன், வணக்கம் சார் அதோடு வந்துட்டேன். நான் பர்சனலாக போய் உட்காந்து பேசுகிறேன். பட் எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்க. இந்த ஷார்ட் முடிஞ்சோடனே புரியலன்னா கிட்டக்க போய் கேட்பேன், சார் இது எப்படி சார் இப்படி பண்ணலாமா, இல்லை இப்படி பண்ணிக்கலாம் சார், சரி அப்படியே பண்ணுங்க. நான் தெளிவாக அது வந்து எல்லாத்தையும் கேட்கலாம். சில பேர் பயந்துட்டு கேட்க மாட்டாங்க, பயத்தில் தப்பாக பண்ணியிருப்பாங்க. நான் வந்து என்னுடைய புரிதல் வேறையாக இருக்கும், அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேறையாக இருக்கும். அப்போ அந்த கிளாஷ் வரும். அப்போ போய் டைரெக்டாக சரி இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, 2 வேணால் இப்படி பண்ணிடு, சரி ஓகே. டவுட் வர்றப்ப சொல்கிறோம். 2 3 தாட்டி பாலசட்டி போய் கேட்குறேன், சரி இது இப்படி கொஞ்சம் பண்ணிக்காம, இல்லை வேண்டாம் இப்படி பண்ணுங்க, இது நல்லா இருக்கு இப்படி பண்ணுங்க. அப்போ என்ன பண்ண போகிறோன்ற ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு இருந்தால் அதை நம்ம வந்து 100% பர்ஃபெக்டாக டெலிவரி பண்ணால் அங்கே இஷ்யூவே வராது. கண்டிப்பாக. சீரியல் நடித்ததை பற்றி சொன்னீங்க. தமிழ்நாட்டில் தாய்மார்கள் கிட்ட ரீச் ஆகணும்னா சினிமாவை தாண்டி சீரியல் ஒரு பெஸ்ட் ஆயுதமாக இருக்குது. சீரியல் நடிக்க ஆரம்பிச்சப்புறம் ரீச் ரொம்ப இருக்குன்னு ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சார்? ஆமாம், நான் ஒரு 200 படம் பண்ணியிருக்கேன். 200 படம் பண்ணோன்னா ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பிறகு ஒரு படம் ஹீரோ பண்ணியிருக்கேன். ரோட்டில் பண்ணணும்னு வச்சிங்களேன், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி கட்டு பாஸ் ஆகி போயிடுவாங்க. அந்த ஒரு செகண்ட் பார்ப்பேன், நம்மளை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன், அந்த புருவம் அப்படி சுரியும், இதான் டைலாக் பார்த்து அவர் போயிடுவாங்க. ஆனால் சீரியலுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து குக்ராம் வரைக்கும் நானும் என்னோட குரலும் போய் சேர்ந்துருக்கோம். இருட்டில் எங்கேயாச்சும் பேசுனா கூட டக்குன்னு வந்து சார் நீங்கள், ஏன்னா அது ஒரு பெக்குலியர் வாய்ஸ், அது நம்ம பதிவு பண்ணுறது தான். என்கிட்ட தான் இருக்குது. பாக்கியராஜ் சார் போது போங்க அப்படின்னாரு, அது ஒரு பெக்குலியர் வாய்ஸ். மீதி பேரெல்லாம் ஸ்ட்ராங்காக பர்ஃபெக்டாக பேஸ் வாய்ஸில் பேசுறது வேறு. இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு இயற்கையாகவே வந்து ஒரு மாதிரியாக பெக்குலியர் வாய்ஸ். இதை வந்து ப்ராப்பராக பதிவு பண்ண உடனே
க்ரௌடில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறத வச்சு என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க, சார் நீங்கள் பாடி சொல்லணும். அப்போ வந்து இன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதும் வந்து 10 கோடி மக்கள் இருக்காங்கன்னா குறைஞ்சது ஒரு 6-7 கோடி மக்களுக்கு நான் வந்து பரிச்சயம் ஆகிட்டேன். சீரியல்னால தான். ஆமாம், 100% சீரியலில் பரிச்சயம் ஆகிட்டேன். நான் நடித்த 200 படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே நல்ல நல்ல படங்கள். இப்போ சன் டிவியில், விஜய் டிவியில் அந்த டைமில் போடுறப்ப திருப்பி எப்படி இருந்தாலும் மாதம் 2 தடவை என் படம் வந்து சண்டேஸ் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய படம் போனால் கண்டிப்பாக என் படம் வரும். ஸோ திருப்பி ரீகால் ஆகணும், மக்கள் வீட்டில் போய் ரீச் ஆகணும். சீரியலில் பார்த்த முகமே இங்கே பார்க்குறோம். நம்ம முன்னாடி பார்த்தப்போ நான் ஒரு சீன் வந்துட்டு போயிருப்பேன், அவங்க வந்து அந்த சீனாக மைண்டில் இருக்கும். ரமணாவில் பார்த்தீங்கன்னா அந்த அழுவுற சீன் இருக்கும், அந்த அந்த படம் பார்க்குறப்ப ரசிப்பாங்க. நான் தெருவில் போகிறப்ப என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து இவன் தான் டெய்லி வீட்டில் பார்க்குறாங்க, அப்படி ஒரு ரீச் இருக்குல்ல சார். இப்போ கதாநாயகனாக ஒரு படம் பண்ணியிருந்தீங்க, குணச்சித்திர வேடங்கள் பண்ணிட்டு திடீர்னு ஒரு மெயின் கேரக்டராக கொண்டு நிறுத்தினப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? அதான் நான் சொன்னேன் மேடம், பெரிய டைரக்டர், சின்ன டைரக்டர், புது டைரக்டர் எல்லாரும் எப்படி ஒர்க் பண்ணுறோமோ, நடிப்பு என்பது எனக்கு சின்ன கேரக்டர் இருந்தாலும் சரி, ஹீரோ கேரக்டர் இருந்தாலும் சரி, வில்லன் கேரக்டர் சொல்லணும், அந்த நிமிடம் நான் வந்து பர்ஃபெக்டாக இருப்பேன். அதனால் சந்தோஷப்படவும் மாட்டேன், துக்கப்படவும் மாட்டேன். நிறைய படத்தை போய் சின்ன கேரக்டர் இருந்தாலும் கொடுக்கணும், அந்த 10 செகண்ட் வரும்னா 10 செகண்ட் நானாக இருப்பேன். நீங்கள் எது சார் விரும்புவீங்க, நெகட்டிவ் ரோல் ஆர் பாசிட்டிவ் ரோல்? ரெண்டும் நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இல்லை, ஒரு நடிகனுக்கு வந்து நெகட்டிவ் பாசிட்டிவாக கிடையாது. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ண தெரியணும். அதுக்கு தான் நவரசம். கோவப்பட தெரியணும், அழ தெரியணும், சிரிக்க தெரியணும், வெகுளித்தனம் தெரியணும், இன்னசென்ட் தெரியணும், எல்லாமே நடிக்க தெரிஞ்ச மட்டும்தான் நடிகர். நான் இதுதான் பண்ணுவேன்னா அவனுக்கு தெரியலன்னு. கண்டிப்பாக திரைத்துறை ரொம்பவே மாறிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு ஆடிஷன் வச்சு நடிக்க வச்சு அப்படி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது. பட் அதையும் தாண்டி இன்ஸ்டாகிராமில் சும்மா ரீல்ஸ் போடுறவங்க, யாரோ ட்ரெண்ட் ஆகி நானும் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டாங்க. ஸோ திரைத்துறையோட இந்த கால கோடு, அந்த மாற்றங்கள் பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா கதை சொல்லிட்டு இருந்தோம், தாத்தா பாட்டி கதை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கூத்து வந்துச்சு. கூத்து பார்க்குறதுக்கு ஊரே திரண்டு இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் வந்து கூத்து நடக்கும். மக்கள் வந்து விடிய போய் கூத்து பார்ப்பாங்க. ஒரு ராமாயணம், ஒரு மகாபாரதம் கூத்தில் சொல்லுவாங்க, நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க. கூத்து விடிய 10 நாள் நடக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் இருக்கும். பாய் எடுத்து போட்டு படுத்து விடிய நைட் ஆரம்பித்தா காலைல இதில் தீபத்து இது லைட்டு கூட பெட்ரூமில் சைட்டு அந்த பந்தம் வச்சுலாம் பண்ணுவாங்க. அதிக மக்கள் ரசித்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாடகம் வந்து இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா, பாகதூர் காலத்து சினிமா மக்கள் ரசித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைலாக் வசனங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ மணிசருடைய நம்ம பாரதிராஜா சார், ஒரு பீரியட்லையும் மக்கள் வந்து அந்தந்த பீரியட் தகுந்த ரசனையை மாற்றிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லை, இவ்வளோ நாள் இருந்ததுமே ஒரு ஸ்கில் இருந்த மாதிரி இருந்துச்சு நமக்கு. அவங்க நடிப்பாங்க, நம்மளால் அதில் ஃபீல் பண்ண முடியும். ஓவர் ஆக்டிங்காக இருக்கிற பட்சத்துலையுமே சில விஷயங்களை நம்ம ரசிச்சிருப்போம். ஆனால் இப்போ எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் பார்க்குறதுக்கு லுக்கை வச்சு மட்டுமே சூஸ் பண்ணுறாங்கல்ல கேஸ்ட் அண்ட் க்ரூ. அதை பற்றி அந்த காலத்தில் வந்து அதான சொல்லணும், கூத்தில் வந்து இருக்கிறப்ப அதனோட வீரியம் வேறு. கூத்துலேருந்து பரிணாமம் வந்து தான் அந்த காலத்தில் ட்ராமா வந்துச்சு. அப்போ வந்து சிவாஜி சார்லாம் நடிக்கிறப்ப அதனுடைய பாதிப்பு தான் வரும். அந்த ஓவர் ஆக்டிங் அந்த காலகட்டத்தில் அது ரசிக்கப்படியாச்சு. அந்த காலத்து மக்கள் அந்த காலகட்டங்களுக்கு அது ரசிக்கிற மாதிரி. அடுத்த காலகட்டம் வந்தப்போ அடுத்த பரிணாமம் வர்றப்போ எம்ஜிஆர் சார் ஒரு பீரியடு, இவங்க ஒரு பீரியடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார், கமல் சார். ரஜினி சார் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கமல் சார் ஆக்ட் பண்ணுவாங்க, அது மக்கள் ரசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் சார், விஜய் சார், அது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் இப்போ வந்து சிவகார்த்திகேயன், தனுஷ், அது ஒரு காலம். டேஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும், அதனுடைய காலகட்டத்தில் இருந்தாப்புல மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் போய் உட்காந்து சிவாஜி சார் படம் பண்ண பார்க்க மாட்டீங்க. ஆனால் ரீரிலீஸ் பண்ணி அதை ரசிச்சுட்டு இருக்காங்க. இல்லை, விட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெய்வ மகன்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து மக்கள்லாம் ஒவ்வொன்று அழுவாங்க. தேட்டரில் நாங்களாம் போனால் அழுவுற சீன் வந்து அழுவோம், சிரிக்கிற சீன் வந்து சிரிவோம், கண்ணை தொடச்சி பார்த்து இப்படியெல்லாம் ரசித்த காலம்லாம் போச்சு. இன்னைக்கு வந்து லைட்டாக தான் கேட்குறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் மாரி எந்த விதமான ஹெவியான விஷயங்களை ஒன்றி அழுவுறது போகிறது வர்றது. ஆனால் மக்கள் பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க, நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாமே மக்கள் வந்து ரசிக்க தயாராக இருக்காங்க. எந்தையும் மக்கள் சாப்பிட்றாங்க, வெஜிடேரியனும் மக்கள் சாப்பிட்றாங்க, தயிர் சாதமும் நல்லா போகுது, முருகன் இட்லி கடையும் நல்லா போகுது, முனியாடி நல்லா போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே மக்கள் வந்து ரெடியாக இருக்காங்க. நம்ம வந்து கரெக்டாக சொல்கிறோமா, செய்கிறோமா, கொடுக்குறோமா, அதுதான் முக்கியம். நல்லா சமைச்சு கொடுத்தா அந்த ஹோட்டலில் நல்லா கூட்டம். நீங்கள் இந்த கேரக்டர் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களை ரசிக்க ரெடியாக இருக்கு. இப்படி தான் நடிக்கணும், இப்படி தான் ரசிக்கணும் அப்படின்னு மக்கள் வந்து எப்பயுமே வந்து சொல்கிறதே கிடையாது. நம்மளாம் வந்து 4க்கு 4 ரூமில் உட்காந்து மக்கள் இதுதான் ரசிக்கிறாங்க, மக்கள் ரசனை மாறி போச்சு. அது நவர். இன்றைக்கி நீங்கள் கேட்ட இன்ஸ்டாகிராமில் நிறைய டேலண்ட்ஸ் வராங்க.
ஆனால் அந்த டேலண்ட்ஸ் பீப்புள் அவங்க வந்து இங்கே ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அவங்கள இன்ஸ்டன்ட் காஃபியாக கேட்குறாங்க. ஆமாம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா 95ல் வந்து எனக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரில் நடித்து உலகம் முழுவதும் தெரியுறேன்னா 25 வருஷம் செஞ்சு தான். நான் 25 வருஷம் பொறுமையாக இருந்திருக்கேன். நீங்கள் நினைக்கல இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் வந்து தெரிஞ்சு போச்சுட்டு, இந்த பாண்டியன் ஸ்டோர் வரதுக்கு நான் 25 வருஷம் இருந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி வர யூத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் போகணும், உடனே லைக் வாங்கணும், உடனே பப்ளிசிட்டி ஆகணும்னா அதுக்கு மேலே அந்த அது பொறுமையான வளர்ச்சின்றது வச்சுங்களா. அதில் எக்ஸ்பீரியன்ஸு கேதர் பண்ணுறது, அனுபவம், நிறையா பேர் கூட ஒர்க் பண்ணுறது, நம்மளை பக்குவப்படுத்துறது, இது எல்லாமே வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போவோம். இப்போ என்னை விட 100 பங்கு டேலண்டான பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. அவங்க இன்ஸ்டாகிராமுக்கு மேலே வரமாட்டாங்க வெளியே. ஏன்னா அவங்க வந்து இங்கே இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபைட் பண்ணி பொறுமையாக வளர்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அவங்களுக்கு உடனே லைக் பண்ணணும், உடனே சம்பளிக்கணும், உடனே இப்போ எல்லாரும் தெரியணும், உடனே முடிஞ்சு பண்ணணும். அது என்ன ஆகிடுதுன்னா ஒரு மோனோப்படியாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல. நம்ம மக்கள் ரொம்ப தெளிவு, ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க, உயிரை கொடுத்து பண்ணால் கூட அடுத்ததுக்கு ஆப்ஷன் போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்மியாகிடுது. இப்போ நான் பாலா சார் கூட வந்து ஒர்க் பண்ணுறப்ப வேறு விதமாக ஒர்க் பண்ணுவோம், மணி சார் கூட ஒர்க் பண்ணுறப்ப வேறு விதமாக ஒர்க் பண்ணுவோம், அது புது டேட் ஒர்க் பண்ண வேறு விதமாக ஒர்க் பண்ணோம்னா அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த ஒர்க் பண்ணுவோம். ஸோ என்னை வந்து பக்குவப்படுத்திகிட்டே போவோம். சார் முருகதாஸ், சிம்புதேவன் இந்த டேரக்டர்ஸ் கூட எல்லாம் கால் நீட்ட கூட இடமில்லாத சின்ன ரூமில் தங்கி இருந்திருக்கேன்னு பகிர்ந்துருக்கிறீங்க. இப்போ அவங்களாம் பெரிய டேரக்டர்ஸ், இன்னும் அவங்களுக்கு கூட உள்ள அந்த உறவு எந்த மாதிரி இருக்குது சார்? இல்லை, நான் சிம்புதேவன், டேரக்டர் சிம்புதேவன், ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன், டேரக்டர் முருகதாஸ் எல்லாருமே ஒரே ரூமில் தான் இருந்தோம். இன்றைக்கி வந்து அந்த நட்பில் வந்து எந்த விதமான இது இல்லை, அந்த மரியாதைக்குரிய நட்பு இருக்குது. ஒரு ரூமில் இருந்துன்றதுக்காக நான் ரொம்ப போய் அவங்ககிட்டலாம் வந்து என்ன இது கூட மிஸ்யூஸ் பண்ணிக்க மாட்டேன். முருகதாஸ் சார் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாரு, சிம்புதேவன் நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாரு. அதனால் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதுவரை உங்களோட கருத்துக்களை, உங்களோட திரைத்துறை அனுபவங்களை ரொம்ப பகிர்ந்துக்கிறீங்க. இப்போ புதுசாக ஒரு கட்சியில் சேர்ந்துருக்கீங்க, இங்கே உங்களை முழுசாக பயன்படுத்தி அண்ட் நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுற ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போகணும், அதை நான் பார்க்கணுன்னு உங்களை வாழ்த்துறேன் சார். நன்றி. ரொம்ப நன்றி.